ஹாய் மக்களே! 30 டேஸ் மெஹந்தி கிளாஸ்ல இன்னைக்கு டே 10. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஒர்க். ஃபர்ஸ்ட் கட் ஒர்க் அப்டின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ் டே 9ல நம்ம பார்த்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்த கிரிட்ஸ், நார்மல் ஃபீலிங்ஸ். ஸோ இந்த 3 டாபிக்கும் மிக்ஸ் ஆயி வரது தான் நம்ம கட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு இது 2ம் சேர்ந்து வந்திருக்கும். அப்படி இல்லன்னா இது 2ம் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ல உங்களுக்கு வரும். ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம நெறைய ஷேப்ல போடலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ஹாஃபா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதிக்கு வந்து உங்களுக்கு கிரிட்ஸ் வர மாரியும், இன்னொரு பாதிக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங் வர மாரி எடுத்துக்கலாம். இல்லன்னா ஒண்ணு அதிகமா, ஒண்ணு கம்மியா வர மாரி எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். பட் இது 2மே வந்து சேர்ந்து வந்திருக்கணும். அதான் கான்செப்ட். ஸோ இந்த மாரி போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது கேப்பிட்டு இந்த மாரி லைன் மாரி போட்டுக்கோங்க. என்ன ஷேப்ல உள்ள போட்டிருக்கீங்களோ, அதே ஷேப்ல இந்த லைன் வந்து போட்டுக்கணும். ஸோ இதுக்கு உள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, நெகட்டிவ் ஃபில் பண்ணுவோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்ஸோ அப்படின்னா ஃபில்லிங்ஸோ யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு கிரிட்ஸ் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து கட் ஒர்க் அப்படிங்கிறது. ஸோ இதுல வேற என்னென்ன ஷேப்ஸ் வந்து போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாரி லைட்டா ஒரு பேஸ் லைன் வந்து போட்டுக்கலாம். இதில தான் நம்ம வந்து இந்த ஒர்க் போட போறோம். ஸோ இப்போ நம்ம போட போற ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதே மாரி லைட் லைன்ல தான் போடணும். ஸோ இதோட வெர்டிகல் போர்ஷனையும் இந்த மாரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ஸோ டாப் போர்ஷன் இது நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹைட் வேணுமோ அத மென்ஷன் பண்றதுக்காக. இந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம ஈஸியா போடலாம். ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதில போட்ட மாதிரியே இத போட்டுட்டு தான் நீங்க அடுத்து ஃபில்லிங்ஸோ இல்ல கிரிட்ஸோ வந்து போடணும். ஸோ இப்போ இதில பண்ண மாதிரியே ஜிக்ஸாக் லைன்ல ஃபில் பண்றேன். இல்லன்னா ஃபில்லிங்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன டிசைனோ அத ஃபுல்லா நீங்க அதே மாரி கவர் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இத எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நீங்க போட்டிருந்த லைன மேல போட்டிருந்தத டார்க்கன் பண்ணிக்கணும்.
இல்லைன்னா ஃபுல்லாக ஒரு டிசைன் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கொயர் ஷேப் டிசைன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் பாக்ஸ் போட போறோம். இந்த 0 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களோ, அதே மாதிரி இந்த 0 டிஸ்டன்ஸ் வந்திருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு லேயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத சுத்தி ஹம்ஸ் போடணும். பார்த்தீங்கன்னா, நீ இதுதான் போடணும்னு கிடையாது. எது வேணாலும் போட்டுக்கலாம். பிரிட்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டா தான் நீங்க இந்த டார்க் லைன் வந்து போடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஒர்க்கோட ஃபுல் ஃபார்மேஷன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஷேப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துலயுமே இதே மாதிரியே 2 லேயர் வரும். ஸோ அதில வந்துட்டு நம்ம இந்த மாரி திக் லைன் போடுவோம். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு லைன் போடுவோம். அதுக்கப்புறம் ஹம்ஸ் போடுவோம். அதுக்கு மேல இந்த மாரி ஏதாவது ஒரு லீஃபோ, ஸ்பைரலோ இல்ல ஃப்ளவரோ ஏதாவது ஒரு ஷேப் குடுத்து இந்த மாரி கம்ப்ளீட் பண்ணுவோம். கட் ஒர்க் வந்து ஃபுல்லா இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். நான் இத உங்களுக்கு ஃபுல்லா போட்டு காமிச்சிருக்கேன். நீங்க இந்த டிசைன்லாம் போடும்போது இதே மாதிரி டிசைன் பேட்டர்ன் அதிலயும் குடுங்க. இதுக்கு முன்னாடி ஹோம் ஒர்க் என்னென்னலாம் இன்னும் ஷேப்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ரஃபா உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஷேப்ஸ் நான் உங்களுக்கு ரஃபா காமிக்கிறேன். ஸோ அந்த ஷேப்ல இதே மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுவும் சேர்த்து. இதில போட்டிருக்கனால அது இல்லாம இன்னும் என்ன டிசைன் சொல்றேன். இதே மாரி லைன் போட்டு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க எது வேணாலும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பார்ட்டிஷன்ஸ் போட்டு பண்ணுங்க. ரஃப்பா போட்டுக்கோங்க. இந்த லைன் டிசைன் போட்ட பிறகு டார்க்கா தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ரஃப்பா வந்து போட்டுக்கோங்க. இது 3 தான் உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாரி இதே மாதிரி போடணும். எல்லாத்துலயுமே இதுல போட்டிருக்க மாதிரியே 4 லைன்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் டாட் பண்ணிக்கணும். அடுத்த லைன் வந்து ஹம்ஸ் போடணும். ஃபைனலி இதே மாதிரி ஒரு அவுட்லுக் குடுத்து டார்க்கன் பண்ணி நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் நீங்க இதுல அடிஷனலா வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம வந்து லோட்டஸ் குடுத்துருக்கோம் இல்லையா? மேக்ஸிமம் இது எல்லாமே ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இல்லாம வேற என்னென்ன குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் மட்டும் வச்சு பண்ணலாம். எலிஃபென்ட் வந்து ஃபுல் ஷேப் இருக்கு இல்லையா? அது ரொம்ப மினியேச்சரா வரைஞ்சு நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாரி உள்ள வந்து சேர்த்துக்க முடியும். கிரிட்ஸ், ஃபில்லிங்ஸ மாத்தி மாத்தி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். கிரிட்ஸ்ல என்னென்ன டைப் இருக்கோ எல்லா டைப்புமே இதுல யூஸ் பண்ண முடியும். இதுதான் அதுதான் அப்படின்னு கிடையாது. எல்லா கிரிட்ஸ், எல்லா ஃபில்லிங்ஸுமே இது கூட நீங்க சேர்த்து கம்பைன் பண்ணி பண்ணலாம். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல 7 ஷேப் இருக்கும். இந்த 7 ஷேப்புமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இதோட இமேஜ நான் உங்களுக்கு Instagram ஸ்டோரியில அப்லோட் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.